God made a covenant with us. ஆண்டவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். There are totally about 5 major covenants in the Bible. Many covenants are there, 5 major covenants. 5 உடன்படிக்கை இருக்கு. ஆனா அதுல முக்கியமான 5 குறிப்புகளை பார்க்க போறோம். Okay, நான் கொஞ்ச நேரம் பொறுத்து வச்சுக்க. Okay, so you have Noah's covenant. நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணதை பார்க்கிறோம். God made a covenant, right? ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணதை with Abraham he made a covenant. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். He made a covenant with Moses. மோசஸோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். He made a covenant with David. தாவீதோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். All these 4 are the old covenants. இந்த 4 உடன்படிக்கையும் பழைய ஏற்பாடுல இருக்கிற உடன்படிக்கைகள். But in the new covenant he made a new covenant. ஆனா புதிய ஏற்பாடுல ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். Wonderful. Okay, so that new covenant, there is a difference between the old covenant and the new covenant. புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. When do you get new dress? Why do you want to get new dress? எதுக்கு நம்ம புது Dress வாங்கணும்னு இருக்கோம்? Only when the old dress becomes bad we get new dress. Not nowadays, in those days. பழைய துணிமணி நமக்கு பழசா ஆனதுக்கு அப்புறம் தான் புதுசு வாங்குறோம். அப்படிதான் வாங்கணும் ஆக்சுவலா. ஆனா நம்ம புதுசு இருக்கும்போது இன்னொரு புதுசு வாங்கிக்கிறோம், அது வேற விஷயம். Okay, see the old covenant had some faults. If you go and read Hebrews and Romans in detail when you go home, you can see the differences. நீங்க பழைய ஏற்பாடுல பார்த்தா ஒரு சில பிழைகள் இருக்கு. அதுல எபிரேயர், ரோமர் அந்த புத்தகத்துல இருக்கிறத நம்ம பார்ப்போம். Okay, you can go home and read it slowly. நீங்க வீட்டுக்கு போய் அத மெதுவாக படித்து பார்க்கலாம். When you talk about covenant, don't think it's a tough subject or a difficult thing. It's very simple. உடன்படிக்கைன்னு யோசிக்கும்போது அது ரொம்ப பெரிய இதுன்னு யோசிக்க கூடாது. அது ரொம்ப சிம்பிளானது. See what happens when each time you wear a glass, you look through that glass. நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த கண்ணாடி போட்டு பார்க்கும்போது அந்த கண்ணாடி வழியா தான் நீங்க பாப்பீங்க. If I look through a green glass, everything looks green. நான் ஒரு பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே பச்சையா தான் தெரியும். If I look through a red glass, everything looks red. ஒரு ரெட் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே ரெட்டா தான் தெரியும். If I'm going to wear a cooling glass, everything looks black. நான் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு மத்தியான நேரத்துல போனா எல்லாமே கூலா டார்க்கா தெரியும். Now I want you to wear the covenant glasses and look at the Bible. நான் இப்போ உங்களுக்கு நீங்க covenant glass போட்டுட்டு உடன்படிக்கை கண்ணாடியை போட்டு நீங்க வேதாகமத்தை பார்க்கணும்னு சொல்றேன். அவ்வளவுதான், nothing else. That's all. Okay, so there is a lot of difference between the old covenant and the new covenant. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. It's a very big subject. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். But I'll try to simplify it as much as possible. ஆனா உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரியுற அளவுக்கு நான் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். In the old covenant, they got the blood of bulls and rams and doves. You know that, right? பழைய ஏற்பாடுல மிருகங்களோட ரத்தத்தினால பலி செலுத்துறதை நம்ம பார்க்கிறோம். But in the new covenant, ஆனா புதிய ஏற்பாடுல Jesus bought his own blood. ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து அவரோட சொந்த ரத்தத்தை நமக்கு கொண்டு வந்தாரு. இல்ல பாவம் சார் ரத்தத்தை கொடுத்துட்டாருன்றதுக்காக கொஞ்சம் கை தட்டுறீங்கல்ல, பரவாயில்ல, நல்லாவே கை தட்டுங்க. Shall we clap hands? Nice for God. He gave his own blood. அவரோட சொந்த ரத்தத்தை கொடுத்தாரு. In the old covenant, what happened? Sin was never removed, it was only covered. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பாவமானது மூடப்பட்டது, ஆனா அது தீர்க்கப்படல. See, this is sin. இதுதான் பாவம். It was covered. அது மூடப்பட்டது. Okay, என்ன பண்ணலாம்? This was covered, that's all. பாவம் மூடப்பட்டது, அவ்வளவுதான். Where is sin now? பாவம் எங்க இருக்கு? உள்ளதான் இருக்கு. But it is just covered. அது மூடப்பட்டிருக்கு. Now what do you know the validity period of this cover? இந்த எத்தனை நேர காலங்கள்னு உங்களுக்கு தெரியுமா? This validity period is 1 year. After 1 year this cover will go down. இது எத்தனை வருடம் இதனுடைய உடன்படிக்கைன்னு தெரியுமா? 1 வருஷம் தான். அதுக்கு அப்புறம் இது போய்டும். Okay, then the priest has to come again cover it. திரும்பி ஆசாரியர் திரும்பி இந்த பாவத்தை மூடணும். So what is the validity? So அதனுடைய நேர காலம் எவ்வளோ? பரவாயில்ல, இவ்வளோ அழகா புரிஞ்சுக்கிறீங்களே, கை தட்டுங்களே நீங்களே உங்களுக்கு. Okay, now sin is still there. ஆனா பாவம் அப்படியே தான் இருக்கு. Every year it has to be covered. ஒவ்வொரு வருடமும் அது மூடப்பட வேண்டும். But you know what Jesus did? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? He did not cover the sin. அவர் அந்த பாவத்தை மூடல. He totally removed it. அவர் சுத்தமா தூக்கி போட்டுட்டாரு. Hallelujah, 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 hallelujah.
So he removed it totally. அவர் முற்றிலுமா எடுத்து போட்டாரு. washed it. அவர் சுத்தமா கழுவி விட்டாரு. That's why you can say, you and I can sing as if we are saints. அதனால தான் நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஆராதிக்கிறோம், நம்ம பாவங்கள் கழுவப்பட்டனால. Rolled away, rolled away, rolled away. புரண்டு ஓடி புரண்டு ஓடி புரண்டு ஓடி. தெரியாது, நீங்களாம் இந்த காலத்து மக்கள், நாங்கெல்லாம் அந்த காலத்துல வயசானவங்க, நாங்க சின்ன வயசுல பாடுவோம். Okay, see that's why we can sing that all our sins are washed. அதனால தான் நம்ம எப்போது பாடுறோம், நம்ம பாவங்கள் முற்றிலுமா கழுவப்பட்டதுன்னு. Amen. Amen. Because Jesus removed it. ஏன்னா இயேசு கிறிஸ்து இத முற்றிலுமா அகற்றி போட்டார். We live under the new covenant. நம்ம புதிய உடன்படிக்கையில நம்ம வாழ்கிறோம். So the new covenant did not start in Matthew chapter 1. புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை மத்தேயு பகுதியில இருந்து நம்ம வாழல. Yes, New Testament started with Matthew chapter 1. புதிய நியூ டெஸ்டமென்ட் வந்து மத்தேயுல இருந்து ஆரம்பித்திருக்கிறது. But new covenant started only after the resurrection of Jesus. ஆனா புதிய உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து நம்மோடு இருக்கு. Now Jesus also lived under the old covenant, not under the new covenant. Hallelujah. இயேசு கிறிஸ்து பழைய உடன்படிக்கையில தான் வாழ்ந்திருந்தாரு. Isn't that a good news? அது ஒரு நற்செய்தி. Peter lived under the old covenant. பேதுரு பழைய உடன்படிக்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார். எலியா பழைய உடன்படிக்கையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தாரு. Heroes of faith, whatever name you say, they lived under the old covenant. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் வேதத்துல பார்க்கிறவங்க எல்லாரும் பழைய உடன்படிக்கையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. You and I are privileged to live under the new covenant. ஆனா நீங்களும் நானும் நம்ம ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Hallelujah.